ஜெர்மனியில் திருமணமான தம்பதியினர் வெவ்வேறு முகவரிகளில் வசித்தாலும் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு அவர்கள் ஒரே குடும்பமாகவே கருதப்படலாம் என ஹனோவரில் உள்ள ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் 4 பிள்ளைகளின் தாயொருவர் அதிக குடிமக்கள் தொகையை கோரியிருந்தார். தானும் தனது கணவரும் தனித்தனியாக வசிப்பதால் தனது கணவரின் வருமானத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது எனவும் அவர் வாதிட்டார். எனினும் நீதிமன்றம் தம்பதியினரின் முகவரிகளை மட்டும் பார்க்காமல் அவர்கள் அன்றாட வாழ்க்கையையும் கூர்ந்து கவனித்தது. இதன்போது கணவர் குடும்பத்துடன் தொடர்ந்து இணைந்து செயற்படுவதை நீதிபதிகள் கண்டறிந்தனர். அவர் குழந்தைகளை தவறாமல் கவனித்து வந்ததோடு அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது உதவினார். மேலும் தனது மனைவியின் குடியிருப்புக்கான திறப்புகளையும் அவர் வைத்திருந்தார். இதனால் தம்பதியினர் உண்மையில் பிரிந்து வாழவில்லை என நீதிபதிகள் முடிவு செய்தனர். அவர்கள் வெவ்வேறு வீடுகளில் வசித்த போதிலும் ஒரு குடும்பமாகவே தொடர்ந்து செயற்பட்டனர். அத்துடன் அவர்கள் ஒன்றாக நேரத்தை செலவிட்டதோடு தங்களது திருமண உறவையும் பேணி வந்துள்ளனர். இந்நிலையில் வெவ்வேறு முகவரிகளில் வசிப்பது மட்டுமே ஒரு நிரந்தர பிரிவை நிரூபிக்காது என நீதிமன்றம் விளக்கியது. எனவே தம்பதியினர் இன்னும் ஒரு குடும்பமாக வாழ்ந்து வருவதாக கருதப்பட்டு உதவித்தொகைகள் கணக்கிடும் போது கணவரின் வருமானமும் சேர்க்கப்பட்டது. இதன் விளைவாக அதிக நலத்திட்ட உதவிகளை கோரிய தாயின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது.